Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் அதிமுக மேற்கு மாவட்டம் சார்பில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற அக்கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய எஸ்பி வேலுமணி, அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி பல திட்டங்களை கொண்டு வந்தார் எனவும் திமுக ஆட்சியில் எந்த திட்டமும் வரவில்லை எனவும் விமர்சித்தார். மேலும் உடனே கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆகலாம் என பலர் நினைப்பதாகவும் அது எப்போதும் நடக்காது எனவும் எஸ்பி வேலுமணி தெரிவித்தார். இன்றைக்கு மீண்டும் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். 4 வருடம் 2 மாதங்கள் அற்புதமான ஆட்சி நடத்தி மக்களுக்கு தேவையான திட்டங்கள் மட்டுமல்ல, அதாவது செய்ய முடியாத திட்டங்கள் என்று இருந்த திட்டங்களை கூட செய்து கொடுத்த முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் 7.7% இதெல்லாம் இன்னைக்கு நீட் ஏமாத்திட்டு திமுக. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 600 மேற்பட்டவர்கள் MBBS பிடிஎஸ் படிக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி இருக்காங்க. மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு நம்ம சொல்றது ஒரே குறை என்ன சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி எப்படி சேர்ந்தாங்க இந்த கேள்விதான் கேட்டிருக்காங்க எல்லாரும் திமுக மீடியா எல்லாம் சொல்லி இதை ஒரு இதை அஜெண்டா பண்ணாங்கன்னா, அதனால நீங்க காங்கிரஸ் நீங்க மற்ற கட்சி எல்லாம் சேர்ந்து கூட்டணியா இருப்பீங்க. நீங்க திமுக திட்டம் என்ன, திமுக எம்பி எலெக்ஷன் போல தனி அடிக்கணும். அதுக்கெல்லாம் எடப்பாடி அவர்கள் அந்த மாதிரி நடக்காது. எடப்பாடியார் தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, இன்னும் அதிகமான கட்சிகளை கூட்டு சேர்ந்து கண்டிப்பாக நிச்சயமாக